அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு போதுமான அளவிற்கு வருமானம் இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வீண் செலவுகள் என்பது கம்மியாக தாங்க இருக்கும். அதே போல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குது. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்தவரை உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள், ஒரு நற்செய்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயம் காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட உத்தியோகத்துறைக்கு அதிக சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால சிறு முயற்சியில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது குறிப்பா இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குது. வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய நல்ல ஒரு வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கும் கூட உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இல்ல அதே போல வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தற்போது மேற்கொள்ளலாம் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்துல காண முடியுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அளவோடு உற்பத்தியையும் முதலீடுகளையும் நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினர்கள் வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்பட இருக்குதுங்க. இதனால உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது மட்டும் இல்லாமல் இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. இதனால் புதிய கிளைகள் திறப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்தில் மேற்கொள்ள இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது
என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்குங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஓதுவா மூர்த்திகள், நாதஸ்வர கலைஞர்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஆகியோர் அதிக நன்மைகளை பெற்று மகிழ இருக்கீங்க. ஆன்மீகம், பக்தி, சரித்திரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள் மோக வெற்றி பெறுங்க. அதே போல நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால அரசியல் துறை அன்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. கட்சியில் முக்கிய பதவி ஒன்று உங்களை தேடி வர இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி வருமானத்தை உயர்த்தி கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்குதுங்க. பாடங்கள்ல கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க. நினைவாற்றலும் தேர்வில் வெற்றி பெற துணை நிற்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. அதே போல உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும் விதத்தில் இருக்குதுங்க. சந்தையையும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க இருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெறலாங்க. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. வேலைக்கு முயற்சித்து கன்னியருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. தற்காலிக பணியாளர்கள் பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால வீண் செலவுகள்ல பணம் விரயமாகாமல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் நல்லதுங்க. தினமும் 5 சாத உருண்டைகள்ல பருப்பு, நெய், எள் சேர்த்து காகத்திற்கு வைப்பது உடனுக்குடன் பலனளிக்கும்.